டிராவிடியன் ஸ்டாக் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக் லெஃப்ட் நேரடி உரையாடல் மார்ச் 22 மாலை 5 மணிக்கு சென்னை அன்பகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் 1000 விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன், மூத்த பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் ஆகியோர் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகின்றனர். ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி கருத்துரையாற்றுகிறார். மேலும் முதன்முறையாக உங்கள் டேக் லெஃப்ட் உரையாடலை நேரடியாக மேடையில் நடத்த உள்ளனர் மைனர், மில்டன் மற்றும் கரிகாலன். மார்ச் 22 மாலை 5 மணிக்கு சென்னை அன்பகத்தில். அனைவரும் தவறாமல் வருக. அனுமதி இலவசம். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்தியாவில் போதைப் பொருள் எங்கெல்லாம் அதிகமாக கைப்பற்றப்படுது அப்படின்ற ஒரு டேட்டா. அதில் குஜராத்தில் தான் அதிகமாக கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்குது. வழக்கமாக அந்த ஜாஃபர் சாதிக் விஷயத்தை வச்சு தமிழ்நாட்டில் அதிகமாக புழங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரப்பப்பட்டது. ஆனால் இப்போ குஜராத்துக்கே டேரெக்டாக மாட்டியிருக்கிறதுன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த ரிப்போர்ட்டை நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெராயின், கொக்கைன் ஹார்பரில், போர்ட்டில், அந்த போர்ட்டில் எங்கே அதிகமாக கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி கேட்ட கேள்வி அது. இந்த ராகுல் காந்தி கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதில் 19 இடத்த அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த 19ல் கிட்டத்தட்ட 17 இடம் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா தான். ஓகே. அதில் பாருங்க, குறிப்பாக அதானி போர்ட். அந்த அதானி போர்ட்டில் 2021 கன்சைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவையே திடீர்னு ஒரு செய்தி உலுக்கி எடுத்துச்சு அப்படின்னா இந்த கன்சைன்மெண்ட் தான். எப்போனா 19/9/2021 அதானியினுடைய முத்ரா துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட 2988 கிலோ ஹெராயின். இதனுடைய மதிப்பு 5976 கோடின்னு போட்டிருக்காங்க, 6000 கோடின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு பத்திரிகை செய்திகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதனுடைய மதிப்பு 20,000 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சர்வதேச சந்தையில் இதை கொண்டு விற்கும் போது 20,000 கோடி வரைக்கும் வரும் அவங்க சொன்னாங்க. அப்போ நம்பர் தப்பா இருக்கா இல்லை அதை நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஹெராயினோட, கொக்கைனோட மதிப்பு, சர்வதேச மதிப்பு என்னவா இருக்குன்னு நம்மளால அசஸ் பண்ண முடியல. ரெண்டாவது, ரீஜனலுக்கு ரீஜனல் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் குஜராத்தில் விற்றா வேற மாதிரி இருக்கும், கடலில் கைமாற்றும் போது வேற மாதிரி இருக்கும், அது மத்திய பிரதேசத்துக்கு வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும், அது அஸ்ஸாம் வழியாக பங்களாதேஷுக்கு போகும்போது வேற ரேட்டில் இருக்கும். இப்படி பல ரேட்டில் அது மாறும். ஆனால் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் இவங்க திரும்ப 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 எக்ஸாக்ட் டேட்டாவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு இதில் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதானியினுடைய போட்டு திரும்பியும் முத்ரால 26/5/2022 ஒரு கொக்கைன் பிடிக்கிறாங்க. அதனுடைய மதிப்பு 260 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு முறை திரும்பியும் அதானிட்ட அதே போர்ட்ல 17/7/2022 ஹெராயின் ஒரு 75 கிலோ 180 கோடி. இது இவங்க நேத்து பாராளுமன்றத்தில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பத்திரிகை செய்தியில் பார்த்தது 2021 ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட்ல 3000 கிலோ பிடிக்கப்பட்டு அது 20,000 கோடி மதிப்புனாங்க. பிற்பாடு ஜூலைல 750 கிலோ பிடிக்கப்பட்டு அது 2000 கோடி மதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 6800 கேஜி 21-22 கேப்ல குஜராத்தில் பிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அதானியினுடைய முத்ரா துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டது. இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்தியாவினுடைய பெரும்பாலான துறைமுகங்கள் இன்னைக்கு எல்லாமே அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்க, இது குறிப்பாக காரைக்கால் துறைமுகம், எண்ணூர் துறைமுகம், காட்டுப்பள்ளி, அது விழுஞ்சியம் கேரளாவில், அது பக்கம் கிருஷ்ணாபுரம் போர்ட்டு ஆந்திராவில், இப்படி அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எல்லா பெரும் துறைமுகங்கள் எல்லாமே அதானிக்கு. இந்த பக்கம் குஜராத் முத்ரால் ஆரம்பிச்சு அப்படி கீழே விழுஞ்சியம் வரைக்கும் வந்தீங்கன்னா எல்லாமே குஜராத் டு கேரளா வரைக்கும் எல்லா போர்ட்டும் அதானிக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ணி சொத்தோட கொடுத்துட்டாங்க. 10,000 கோடி மதிப்பில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே கஞ்சா பிடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏன் அரசாங்கம் கன்சிடர் பண்ண மாட்டேங்குது? நீங்கள் ஷாருக் கான் பையன் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய நியூஸ் 2 மாதம் போட்டு தாளிச்சு எடுத்தாங்க. ஒருத்தருடைய துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 20,000 கோடி மதிப்புன்னு எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஹெராயின் போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. நீங்க ஏன் அதை கண்டுக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. இதனுடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கவனமாக பார்த்தது என்ன அப்படின்னா, குஜராத்தினுடைய ATS ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடும் சரி, மும்பையுடைய அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2024 அக்டோபர் 6ஆம் தேதி 22ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலம், அதே மாதிரி ஏப்ரல் 2024 இது மாதிரியான 22 காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, முக்கியமாக ஹெராயின், கொக்கைன் மாதிரியான போதைப் பொருளை இங்கே கொண்டு வந்துட்டு சில சிந்தட்டிக் மெட்டீரியலையும் கொண்டு வந்து அதை பயன்பாட்டுக்குரிய போதைப் பொருளாக மாற்றுறதுக்கான ஃபேக்ட்ரியை அங்கே வச்சுருந்தாங்க குஜராத்தில். அந்த ஃபேக்ட்ரி படம்லாம் வெளியே வந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரியை போய் மும்பை போலீஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் போய்
மொத்தமாக அழித்து ஒழிச்சாங்க, எல்லாம் தீ வச்சு கொளுத்துனாங்க. அப்போ கொளுத்தும் போதே அங்கே என்ன கைப்பற்றப்பட்டுச்சு, குறிப்பாக சூரத்துலேயே ஒன்று மாட்டுச்சு. குஜராத்தில் சூரத்தில் ஒன்று மாட்டி ஜூலை 2024 கொளுத்துனாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா 1814 கோடி சிக்கிச்சு. ரெண்டாவது ஒரு 250 கோடி சிக்கியிருக்கு. இதெல்லாமே குஜராத்தில் சிக்கினது தான். நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய சொந்த மாநிலம் 2000 25 வருஷமா பாஜக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ட்ரக் ஃபேக்டரி ஒருத்தன் வச்சிருக்கான். அதுல போய் நீங்க பிடிக்கும் போதே 1000 கோடி பிடிச்சிருக்கீங்க, ஃபேக்டரி தீ வச்சு கொளுத்திருக்கீங்க. இந்த ஃபேக்டரி எப்போ துவங்கினா, எவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருது, இங்க தயாரிக்கப்படக்கூடிய போதைப் பொருள் எந்தெந்த மாநிலத்துக்கு சப்ளை ஆகுது, எங்கெங்க போகுது, வெளிநாட்டுக்கு கடத்தப்படுதா, இந்த எந்த கேள்வியுமே நமக்கு பதில் கிடைக்காம இருக்கு. ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு ஃபேக்டரி வச்சு அவன் போதைப் பொருள், சாதாரண போதைப் பொருள், பெரிய அட்வான்ஸ்டாக சிந்தட்டிக் மெட்டீரியல்லாம் பண்றானுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரெண்டாவது, அரசாங்கத்தோட ரேட்டா இவங்க வந்து 16 துறைமுகத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களான்னு, இதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இதில் இவங்க சொல்லக்கூடிய மொத்தம் 2020 இருந்து 24 அக்டோபர் வரைக்கும் சொல்கிறாங்க. 24 அக்டோபர் வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 11,311 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது அக்டோபர், நவம்பர் ஒரு மாதம், டிசம்பர் மாதமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 கோடிக்கு மதிப்பிலான போதைப் பொருள் ஒரு மிகப்பெரிய சர்வதேச கும்பலிடமிருந்து கடல் மார்க்கமாக கைப்பற்றப்பட்டுச்சு. ஓகே, அது வந்து ஒரு அந்தமான் நிக்கோபார் வழியாக கடத்தப்படக்கூடிய பொருள். அது இந்தியாவுக்கு சப்ளை கிடையாது, இந்தியா வழியாக டிரான்சிட்டாக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை கடத்தக்கூடிய நபர்கள் கையில் சேட்டலைட் ஃபோன் வச்சுருந்துருக்காங்க. அது எலன் மாஸ்கோட கம்பெனி ஃபோன். ஓகே, இப்போ அதானி அந்த நிறுவனத்தோட தான் அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த எலன் மாஸ்கோடைய அந்த ஸ்டார்லைனுக்கு 5G ஸ்பெக்ட்ரம் எல்லாம் இந்தியா கொடுத்துருக்கு, இதே மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு இந்த பணமெல்லாம் எங்கே பெருசாக பயன்படுத்துகிறாங்க, பெரிய பெரிய தீவிரவாதிகள், வெளிநாடுகள், ஆயுத கடத்தல், இது மாதிரியான இடங்களுக்கு தான் இந்த போதைப் பொருள் பணங்கள்லாம் போகுது. அவன் எலன் மாஸ்கோடைய இந்த 5G ஸ்பெக்ட்ரம் நீங்கள் ஏலத்தை கொடுத்துருக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய சேட்டலைட் ஃபோனை வச்சிருக்கான். நீங்கள் என்ன அதை ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் எலன் மாஸ்க் கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் சில ரெக்வஸ்ட்லாம் கேட்டிருந்தாங்க, அது கொடுத்து ரிட்டர்ன்ஸ் பத்திரிகைலாம் வெளியே விட்டாங்க. இப்போ இதில் டேட்டா நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஹார்பரில் பிடிச்சது வெறும் 11,300 கோடி நீங்கள் சொல்கிறீங்க, அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, ஏன்னா அக்டோபர் மாதம் மட்டுமே, நீங்கள் அக்டோபர் நிறுத்தி டிசம்பர் மாதம் மட்டுமே 36,000 கோடி பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, இன் 2024 and 2023 லேண்டில், ஹார்பரை தாண்டி போர்ட்டை தாண்டி லேண்டில் மட்டும் 2024 25,000 கோடி பிடிச்சுன்னு அரசாங்க டேட்டா சொல்லுது. ஓகே, 23 16,000 கோடி டேட்டா பிடிச்சுன்னு சொல்லி 16,100 கோடி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல மட்டும் ஒரு 41,000 கோடி பிடிச்சிருக்காங்க. சரி, 23 சொல்லிட்டீங்க, 2014 23 வரைக்கும் எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க, எக்ஸாக்ட் டேட்டா கொடுங்கன்னா கவர்மெண்ட் டேட்டா கொடுக்க மாட்டேங்குது. கவர்மெண்டோட வெப்சைட்ஸ்ல அந்த டேட்டாஸ் எக்ஸாக்டா இல்ல. ஆனா எவ்வளவு கேஜி பிடிச்ச அப்படின்னு 2018 போட்டிருக்கான். ஓகே, அதனோட வேல்யூஸ் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த வேல்யூ எவ்வளவு கேஜின்னு பாருங்க, 95 லட்சம் கிலோ, 95 lakhs kg, கிட்டத்தட்ட 1 கோடி கிலோ ஒரு சீஸ் பண்ணியிருக்காங்க. 2018 2022 இந்த கேப் மட்டும், இந்த 4 இயர்ஸ்ல மட்டும். 2014 இப்போ வரைக்கும் என்ன டேட்டா, அதுவும் தெளிவாக வரமாட்டேங்குது. ஸோ அப்போ இந்தியா ஒரு மிக முக்கியமான ட்ரக் டிரான்சிட் பாயிண்டாகவும் புழக்கத்துக்குரிய இடமாகவும் மாறுது. அதுக்கு 2 காரணங்கள் தான். என்ன அப்படின்னா, கடல் மார்க்கமாக தான் போதைப் பொருள் சர்வதேச லெவலில் கடத்தப்படுது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரசன்ட் ஏரியா, எக்ஸாக்டாக சொல்ல போனால் கல்ஃப் ஆஃப் கிரசன்ட், கோல்டன் கிரசன்ட், இந்த கோல்டன் கிரசன்ட், அதே மாதிரி வந்து கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இங்கே இருந்து ஹெராயினை கப்பலில் கொண்டு வர்றது இந்த ரூட்டில் தான் வரும். அப்போ அதில் வந்து குஜராத், மகாராஷ்டிரா இந்த துறைமுகங்கள் வழியாக தான் வெளியே போகும். ஒன்று அப்படியே கீழே போய் ஸ்ரீலங்கா வழியாக வேற டிரான்சிட் பாயிண்ட்ல வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு உண்டு. இல்லைன்னா லேண்ட்லேயே மாறும். குஜராத், மகாராஷ்டிராவில் ஒரு கன்சைன்மெண்ட் இறங்கி லோக்கலில் பஞ்சாபுக்கு அதிகமாக சப்ளை ஆகும், ஜம்மு காஷ்மீருக்கு அதிகமாக போகும். இந்த ரூட் வழியாக லேண்ட் வழியாகவே அஸ்ஸாமுக்கு போய் அஸ்ஸாம்லேருந்து பங்களாதேஷ் போகும், கோல்டன் கிரசன்ட்டுக்கே போகும். ஏன்னா கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது மியான்மர் ரூட், அந்த ரூட்லேயே வந்து நிறைய போதைப் பொருள் வந்து அதிகமாக போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநாவினுடைய ரிப்போர்ட். ஐநா இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் கடத்தலினுடைய ரூட்டெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஆய்வு வச்சிருக்காங்க. டார்க் நெட் எப்படியெல்லாம் இந்த பணத்தை கைமாத்துது, இந்த போதைப் பொருள் அந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மொபிலிட்டி எல்லாம் எப்படி வாட்ச் பண்ணுறாங்கிறதுக்கு எல்லா டேட்டா இருக்கு. ஐநா வந்து அவங்களுடைய ட்ரக் ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய 2 கடல் பரப்புமே மிகப்பெரிய போதை வர்த்தகத்துக்கான இடமாக மாறிடுச்சு. குறிப்பாக 2014 பிறகு
அதிகமாக மாறி இருக்கு. இது ஏங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்போ இவ்வளவு மோசமாக போதைப் பொருளுக்கான டிரான்சிட் பாயிண்டாக கடல்கள் மாறிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் போர்ட்டை தனியார் மயமாக்குறதுங்கிறது ஆபத்தானது. குறிப்பாக அதானியினுடைய துறைமுகத்தில் திரும்ப 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 மாட்டும் பொழுது நீங்க அதானிக்கு திரும்ப 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 துறைமுகத்தை வித்துக்கிட்டே இருக்கீங்க. முத்ரா துறைமுகத்துல மாட்டுது, காரைக்கால் துறைமுகத்தை திருப்பி நீங்க அதானிக்கே விற்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஷாருக் கான் பையன் துரண்டு வச்சிருந்தான் அடிச்சான்னு ஒரு கதை சொல்றீங்க, அதுக்கு நீங்க 2 மாசம் நியூஸ். ஆனா அதானி துறைமுகத்தில் பிடிச்சா அது நியூஸே இல்லாம நீங்க மாத்துறீங்க. இதை வந்து நேரடியாவே பார்லிமெண்ட்லயே ராகுல் கேட்டார், அப்பவே கேட்டார். அது எப்படி வந்து குஜராத்லயே எல்லாமே கைமாறிக்கிட்டே இருக்கு, மாட்டிக்கிட்டே இருக்கு, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அதானி மேல முத்ரா போட்டு கொடுத்து நீங்க என்ன எடுத்திருக்கீங்கன்னு கேட்டார். இதுல நாம வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, கடல்ல தான் எல்லாமே டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்ப கடல் அப்படின்னா இந்தியன் நேவி, கோஸ்டல் கார்டு, இது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? மத்திய அரசாங்க கட்டுப்பாடு இருக்கு. இன்டர்நேஷனல் கடல் எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்தியன் நேவியோ இல்லை கோஸ்டல் கார்டை தாண்டி கோஸ்டல் கார்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. கோஸ்டல் கார்டையும் தாண்டி நீங்க இந்தியாவுக்குள்ள கொண்டு வரீங்க, ஹார்பருக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா போர்ட் யார் கண்ட்ரோல் இருக்கும்? கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். கஸ்டம்ஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்கு? மத்திய அரசாங்க கண்ட்ரோல் இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணக்கூடிய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோல் இருக்கு? அவங்கள்ட்ட தான் இருக்கு. நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆன்டி ஃபோர்ஸ் ஸ்குவாட் இருக்கு, அது அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி, இந்த டிரான்சாக்ஷன்லாம் யாரு மானிட்டர் பண்ணுவா? சர்வதேச உளவு நிறுவனங்கள். இந்தியாவில் RAW, அதுவும் மோடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்தியாவுக்குள்ள மூவ்மெண்ட், ட்ரக் மூவ்மெண்ட், IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதுவும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. இது இல்லாம இந்த ட்ரக் பணங்கள் முழுக்க முழுக்க டெரரிஸ்டுடைய உதவியால தான் நடந்துகிட்டு இருக்கு. அது யார் பொறுப்பு? ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு, அதுவும் மோடி கண்ட்ரோலில் தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், எல்லாமே உங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கீங்க. ட்ரக் இந்தியாவுக்குள்ள வந்துருது, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருது, இல்லை வந்து மகாராஷ்டிராவுக்குள்ள வருது, இல்லை நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் சிக்கல்னு ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்போ அண்ணாமலை அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது, இப்படிலாம் பேசினார். நான் என்ன கேட்குறேன், எப்போ முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள போதைப்பொருள் எந்த ரூட்டில் வந்துச்சு பேசலாமா? கடல் மார்க்கமாக வருது. கோஸ்டல் கார்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்தியன் நேவி என்ன பண்ணுது? கஸ்டம்ஸ் என்ன பண்ணுது? IB என்ன பண்ணுது? RAW என்ன பண்ணுது? நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? முக்கியமாக DRI என்ன பண்ணுது? டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒருத்தன் 30,000 கோடிக்கு இங்கே கொண்டு வந்து போதைப் பொருளை உள்ளே கொடுக்குறாங்க. பணம் இங்கிருந்து தானே வெளியே போயிருக்கோம், இல்லை இங்கே உள்ளதான பணம் சுற்றிக்கிட்டு இருக்கும். ரெவன்யூ இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாமல் பணம் கைமாறுறது. ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் தெரியாமல் பல லட்சம் கோடி போதைப் பொருளுடைய பணம் கைமாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ இந்த கேள்வி எல்லாம் வருது. இந்த கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அறிக்கை விடுறாரு அண்ணாமலை, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ஆகிவிட்டது. எப்படி தான் பாலத்துக்கு கீழே கஞ்சா வைக்கிறாங்க எல்லாம் பேசி. நான் என்ன கேட்குறேன், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சியை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பாக. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு டேப்பை தண்ணி திறந்துடுறீங்க, தண்ணி கொட்டிக்கிட்டே போகுது, இங்கே பாருங்கள் தண்ணி கீழே கொட்டிகிட்டே இருக்குது, இதை க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. முதல்ல டேப் அடைங்க, ரூட் அடைங்க. ரூட்டு அப்படிங்கிறது கடல் தான். அதை நீங்கள் அதை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை நீங்கள் வந்து பெரிய இஷ்யூவாக பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அர்த்தமே இல்லை, பொறுப்பே இல்லாத ஒரு விஷயம். எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கான விஷயத்த அவங்க பண்ணுறாங்களே தவிர உண்மையிலேயே வந்து இந்திய மக்கள் மேலே எந்த அக்கறையுமே கிடையாது. இந்திய இளைஞர்கள் இன்றைக்கி போதையில் பாதிக்கப்படுறாங்க, போதைப் பொருளால் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் போதைப் பொருள் அப்படிங்கிறது இங்கே வந்து சாதாரணமாக ஈஸியாக கிடைக்காது. ஒரு காலத்தில் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட கிடைக்காது. முழுக்க முழுக்க இங்கே நிறைய பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாகுது. வட இந்தியாவிலேருந்து பசங்க வர்றானுங்க. வரக்கூடிய பசங்கள்கிட்ட உண்மையிலேயே இந்த பழக்கம் இருக்குது. ஏன்னா வட இந்தியாவில் இது புழக்கம் அதிகம், குறிப்பாக நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ரொம்ப அதிகம். அவங்க இங்கே வரும்போது ஏதாவது ஒரு வகையில் அந்த ரூட் இங்கே வருது. அப்போ இதை கர்வ் பண்ண வேண்டிய இடத்துல தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் லா அண்ட் ஆர்டரில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டிய சூழல் இருக்குது. நாம் என்ன கேட்குறேன், எப்போ உத்தரப்பிரதேஷ்லேருந்து வர்றான், பஞ்சாப்லேருந்து இங்கே வர்றான், நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்றான், முதல்ல அங்கெல்லாம் எப்படி போகுது, அங்கேருந்து இங்கே வருது லேண்ட் வழியா, இதான் உள்ளே போகிறதே முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை இவங்க வந்து பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இதை வந்து கடந்து போகிறதான் முயற்சி பண்ணுறாங்க. அண்ணாமலை மாதிரி ஆட்கள், மற்ற பாஜக ஆட்களை தவிர உண்மையிலேயே ட்ரக் இஷ்யூ என்ன, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து எந்த பேச்சுமே அவங்கள்ட்ட கிடையாது. அது ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்குது. இப்போ அந்த கோஸ்டல் ஏரியாஸுக்கு வரும்போது நம்ம சவுத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம், இல்லை பிரச்சனைகள் இருக்கலாம். அது வட இந்தியாவில் தான் அதிகமாக பரவுது, அதிகமாக இருக்குது. வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. தாக்கம் செலுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கன்செப்ஷனில் இந்தியாவிலேயே அதிகமாக பஞ்சாப் தான் இருக்குது. கன்செப்ஷனில் இந்தியாவிலேயே அதிகமான கஞ்சா அப்படிங்கிறது பஞ்சாபில் தான் இருக்குது. பட் கஞ்சா புழக்கம், ட்ரேடு நடக்கக்கூடிய, அதை வந்து வணிகமாக பயன்படுத்தக்கூடிய உள்ள வர ரூட் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. இந்தியாவை டிரான்சிட்டாக பயன்படுத்தி மியான்மார் மாதிரியான வடகிழக்கு ஆசியாவுக்கு போகக்கூடிய ரூட்டாக அஸ்ஸாம் இருக்குது. ஓகே, இது மூணுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான். இப்போ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் இப்போ வந்து ஆர்த்தி இருக்காங்க.
அங்கே வந்து காலங்காலமாக கடந்த ஒரு 30 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உட்தா பஞ்சாப்னு ஒரு படமே வந்துச்சு பஞ்சாபில் ரொம்ப நார்மலான ஒரு சிக்கலாக இருக்காது. அது ஏன் நடக்குது, அதுக்கான சோஷியல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பெருசாக கண்டுபிடிக்க முடியல. குறிப்பாக இந்த குஜராத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நோக்கி தான் போகுது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ஓபிஎம் ஹெராயினை பற்றியெல்லாம் பேசுகிறோம். பட் ஆனால் இந்தியாவிலேயே வந்து கஞ்சா பயிரிடப்படுது. அதை ப்ரைவேட்டிற்கு அதிகாரத்தை மோடி அரசாங்கமே கொடுத்துருக்கு. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலம் நினைக்கிறேன். இது குறித்து வீக் பத்திரிக்கை ஒரு கட்டுரை எழுதினாங்க. 2021-22 ஒரு கட்டுரை டீட்டெயில் எழுதினாங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு, யார் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த ஓபிஎம் பயிர்களை பயிரிடுவதற்கு தனியார் நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் மாதிரியான நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க. இது நாட்டு வளர்ச்சிக்காகவா? அவங்க வந்து மருந்து பயன்பாட்டுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. மருந்து பயன்பாட்டுக்கு ஓபிஎம் படாமல் இருக்காது. பட் ஆனால் இந்த மருந்து பயன்பாட்டுக்கு உற்பத்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வந்து ஓபிஎம் பயிர் வந்து ஒரு மாநிலத்தில் அரசாங்கத்தினுடைய உதவியோடு பாதுகாப்போடு விளைய வச்சு மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை நம்ம நம்பலாம், சரி, ஓகே, ரைட்டு. பட் ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்போடு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லை, அது தேவைப்படுதுன்னா அது கவர்மெண்ட்டே பண்ணலாமே, ஏன் வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுக்குது? அதான் பெரிய சிக்கலாக இருக்குது. தனியார்கிட்ட கொடுக்குறாங்க. தனியார்கிட்ட கொடுக்குறது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நீங்கள் துறைமுகத்தை தனியார்கிட்ட கொடுத்ததுனால தான் இங்கே இவ்வளோ கஞ்சா பிடிபட்டுக்கிட்டு இருக்குது. அதே ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் பஜாஜ் நிறுவனத்திட்ட கூட நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவன் பஜாஜ் நிறுவனம் என்ன பண்ணுவான், அவன் 4 இடத்த வந்து லீஸுக்கு வாங்கி 4 ஆளை வேலைக்கு போட்டு அவன் வந்து அதை பயிரிடுவான். அது கண்டிப்பாக வெளிப்புழக்கத்திற்கு போகத்தான் செய்யும். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அரசாங்கம் வந்து ஒரு சேட்டலைட் டெக்னாலஜி தயாரிக்கிற மாதிரி, இல்லை ஒரு நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு காங்கிரீட்டாக தயாரிக்கிற மாதிரி இது மாதிரியான போதைப் பொருட்களை பயிரிட்டு மருத்துவத்திற்காக நீங்கள் பயன்படுத்தப்படும் போது அதையும் ரொம்ப காங்கிரீட்டான ஒர்க்கில் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலன்னா அது ரொம்ப சாதாரணமாக வட இந்தியாவில் புழக்கத்தில் மாறிவிடும். வட இந்தியா புழக்கத்துக்கு அதுவும் ஒரு காரணம். உள்நாட்டு உற்பத்தியும் இதில் ஒரு காரணம். உள்நாட்டு உற்பத்தியை நான் மறுக்கலை. உள்நாட்டில் உற்பத்தி நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த உள்நாட்டு உற்பத்தி குறிப்பாக மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உள்நாட்டு உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா வேண்டுகோளாக தான் இருக்குது. குறிப்பாக வட இந்திய கலாச்சாரத்தில் போதைப் பொருள், அதாவது அந்த போதை பயிரிடப்படக்கூடிய அந்த ஓபிஎம் பயிர்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துறது, இந்த பாங்கு உருண்டை மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்தினா தான் வந்து அந்த மக்களுடைய வாழ்வை நீங்கள் மேம்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலத்தில் ஏற்கனவே வந்து கஞ்சா பயிரிடுவது மலை பிரதேசங்களில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அன்றைக்கி மணிப்பூர் பிரச்சனையை பற்றி பேசும்போது சங்கிகளே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை மணிப்பூரில் வந்து ட்ரக் ட்ரேட் அதிகமாக நடக்குது, அங்கே மலை பிரதேசங்களில் வந்து அங்கே பழங்குடியின மக்கள் வந்து கஞ்சா பயிரிடுறாங்க, இது வந்து நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துது அப்படிங்க. 1-2 பேர் செய்யலாம். சில இஷ்யூஸ் அதில் இருக்க தான் செய்யும். அதில் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இன்றைக்கி வந்துடக்கூடிய சண்டைக்கும் கஞ்சா பிரச்சனைக்கும் காரணமே கிடையாது. அப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியுது மலைவாழில் மலை பிரதேசங்களில் இது மாதிரியான சில சிக்கல்கள் இருக்கும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பே தவிர, நீங்கள் அதை வந்து தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்து உற்பத்தி பண்ண சொல்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது. அப்படி பண்ணும்போது இன்னுமே அது வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு சமூக விளைவுகளை அது ஏற்படுத்தத்தான் செய்யும். சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 300-400 போலீஸை கொண்டு போய் செக் பண்ணாங்க. அது ஏன் அது நடக்குது அப்படின்னா, அதனுடைய பேக்ரவுண்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களுக்குள்ள படிக்கக்கூடிய மாணவர்களில் கிட்டத்தட்ட 60-70% வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க தான். அப்படி வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரியான போதைப்பொருள் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம அவங்கள வரக்கூடாதுன்னு தடுக்கவே முடியாது. பட் லா அண்ட் ஆர்டர் நம்ம தலையில் இருக்குது, நாம் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அவன் ஊர்லேருந்து கிளம்பி இப்போ வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர்றான் அப்படின்னு வச்சுங்களேன், அவனுக்கு வடகிழக்கு மாநிலத்திலேருந்து சில ஆக்சஸ் கிடைக்கும். அவன் பையை தூக்கிட்டு வர்றான், ட்ரெயினில் நின்று ஒவ்வொரு பையாவை செக் பண்ண முடியும். அப்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரூட்டு கிடச்சி அந்த ரூட்டை பிடிச்சி தான் போலீஸ் வந்து ட்ராக் பண்ணி அவனை கட்டுப்படுத்தணும். அது ரயிலில் தான் வரும். ரயில்வே போலீஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கு பிறகு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிடும். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக மாற்றி தமிழ்நாட்டு இது ஒரு இஷ்யூ, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றிக்கிட்டாங்க இருப்பாங்களே தவிர இதனோட ஆரிஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்போ இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ட்ரக்கில் வந்து நான் சொன்னது வந்து ஒரு சாதாரண ஃபேக்டர் தான். இந்த கடல் மார்க்கமாக வர்றது, இப்போ இன்டர்னல் இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது, வட இந்தியாவில் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு பண்ணுறங்கிற பேரில் திருட்டுத்தனமாக விளைவிக்கக்கூடிய ஆட்கள். இப்போ இது எல்லாமே ஒரு முறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் ஒரு தலைமுறையை பாதுகாக்கப்படும். நீங்கள் முறைப்படுத்துவதை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் இப்போ ரீசெண்டாக கோர்ட்டில் வந்துட்டு பான் மசாலா வந்து குங்குமன்ற பேரில் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஷாருக் கான், சல்மான் கான்லாம் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட் உண்டாக்கி இருக்குது இல்லை, அது லீகலாகவே நடக்குது இல்லை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது ஒரு நார்த் இந்தியன் கல்ச்சராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரிக்வேதத்தில் வந்து சோமபாதம் சுராபாதமாக சொல்லியிருக்காங்க. சோமம் அப்படிங்கிறது இந்த ஓபிஎம் பயிர்களை தான். குறிப்பாக ஆப்கானிஸ்தான்
இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர்களில் வந்து மலைப்பிரதேசங்களில் இந்த ஓபியம் பயிர்களை விளைய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதுக்கான தட்பவெப்பம் அங்கே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலகட்டம் அப்படிங்கிறது, வேத காலகட்டம் அப்படிங்கிறதே ஆப்கானிஸ்தான் இந்து குஷ் மலை அடிவாரத்தில் நடந்த ஒரு பண்பாடு தான். அது வந்து இந்திய பண்பாடு கிடையாது. இப்போ அதில் வந்து சோமபான சுராபானத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இயல்பானது. அந்த கல்ட்டு வட இந்தியாவில் இருக்குது. அவங்கள நீங்கள் வந்து இல்லாமே சொல்ல முடியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மரியாதை நிமித்தமாகவே சில போதை உருண்டைகளை கொடுக்கறது, பாங்கு உருண்டைகளை கொடுக்கறது, சில போதை வசதி நிறைஞ்ச ஒரு குடிகளை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். கடவுளின் பேராலும் நடந்துட்டு இருக்கு. கடவுளின் பேரால் நடக்குது. கடவுளின் பேரால் நடக்குது. நீங்கள் கும்பமேளாவை எடுத்துங்க. கும்பமேளாவில் கஞ்சா அடிச்சு வந்து சாமியார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் போய் காசியில் போய் உட்காருங்க. காசியில் போய் நீங்கள் அங்கே ட்ரக் எங்கே கிடைக்குன்னு தேடினீங்கன்னா அங்கேயே கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நார்த் இந்தியன் கல்ட்டில். அது சவுத் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க எப்போ வர்றாங்க, சவுத் இந்தியா நோக்கி எப்போ நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்க? இந்த பெரும் படையாக வந்தது எப்போன்னா, முதல்ல இந்த கல்வி நிறுவனங்களில் வேலை செய்யறதுக்காக வந்தாங்க, படிக்கிறதுக்காக வந்தாங்க. ரெண்டாவது இப்போ வந்து ஷாப் லெவல் லேபர்ஸாக தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க. இப்படி வரக்கூடிய எல்லாருமே இது மாதிரியான போதை பழக்க வழக்கத்தில் வர்றாங்க. இது மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இடங்களை சூஸ் பண்ணி பயிரிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் லா அண்ட் ஆர்டரை வச்சுட்டு இதெல்லாம் கட்டுப்படுத்தாமல் லா அண்ட் ஆர்டரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். இங்கே 1000 கட்சி கூட்டம் நடக்கும். 1000 பிரதமர் வருவார், பிரைம் மினிஸ்டர் வருவார், சீஃப் மினிஸ்டர் போவார். எல்லாத்துக்கும் பந்தோபஸ்துக்கே போலீஸுக்கு நேரமாக இருக்கும். உண்மையிலே போலீஸ் வந்து இந்த பந்தோபஸ்து பார்த்தே அவங்க வேலை போயிடும். அவங்க எப்படி வந்து இது மாதிரியான ரொம்ப நுட்பமான மைக்ரோ லெவலில் நடக்கக்கூடிய இந்த ட்ரக் ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ அப்போ இதுக்கு வந்து தனியாக வேறு ஏதாவது இதனுடைய என்ட்ரி பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணால் கன்சப்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். 5 பையனை கஞ்சாவில் நாங்கள் பிடிச்சிட்டோம், அங்கே 4 பேர் கஞ்சா வச்சிருந்தா அவனை பிடிச்சிட்டோம், இவனை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நியூஸ். அதெல்லாம் தேவையில்லை. எப்படி உள்ள வருது, ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அதை நீ எப்படி கட்டுப்படுத்த போற, அதை நீ செஞ்சிரு, அதுக்கப்புறம் புழக்கம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நோக்கி தான் நாம் நகரணுமே தவிர ஒரு 4 பேருக்கு மேலே வழக்கு போடுறதுனூடாக மட்டுமே இதை சரி பண்ணிட முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. கல்ச்சர். ஆமாம், ஒரு கல்ச்சராகவே இருக்குது. அந்த கல்ச்சரை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதான் இங்கே ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ரைட். நிறைய விஷயம் பார்த்துட்டீங்க சார். நன்றி.